செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் வெப்ப அலை என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்த ஒரு நிலையில் இன்றைய தினம், அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது முக்கியமாக அந்த வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை வட உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளின் ஒரு சில இடங்களை பொறுத்த வரைக்கும் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகள், அதே போல் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அந்த வெப்பமானது இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல் நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு, அதாவது நாளை முதல் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறைந்து ஒரு சில இடங்களின் வெப்பநிலையை அந்த இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை என்பது நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் அந்த சென்னையில் நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் இயல்பை விட வெப்பநிலை என்பது 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.